வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக், பிளாக் சைஃபர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது, 3 மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இசிபி, எலக்ட்ரானிக் கோட் புக்குன்னு சொல்லுவோம். சிபிசி, சைபர் பிளாக் செயினிங்னு சொல்லுவோம். சிஎஃப்பி, சைஃபர் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எலக்ட்ரானிக் கோட் புக் ECB mode. The plain text is divided into block. நம்ம யூஸ் பண்ணுறோம் தான் plain text, அதை பிளாக்காக பிரிச்சுக்கணும். 2 பிளாக்கோ 3 பிளாக்கோ உங்கள் இஷ்டம். 128 bit blocks for AES. ஓகேங்களா, இந்த அல்காரிதமுக்கு நம்ம 128 bit blocks பயன்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிள், each block is encrypted independently using the same key. ஸோ எல்லாத்தையும் பிளாக்காக பிரித்தாச்சு. ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரே கீ தான், சேம் கீ தான். ஓகேங்களா, என்கிரிப்ஷனுக்கு. If 2 identical plain text block appear, they will produce identical cipher text block. இதான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ plain textல ஹலோ ஹலோன்னு இருக்குது. இதில் ரெண்டாக பிரிக்கிறேன், ஹலோ ஹலோ. அப்போது இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, இந்த ஹலோக்கு என்ன சைஃபர் டெக்ஸ்ட் வருதோ அதே தான் இந்த ஹலோக்கும் சைஃபர் டெக்ஸ்ட். அப்போது இந்த ஹேக்கர் என்ன பண்ணிடலாம், இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு வருது, ரிப்பீட் ஆகுதுன்னா அப்போ இதுக்கு இதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சனா இல்லையா. அது ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இஃப் போத் பிளாக்ஸ் ஆர் த சேம், தே வில் ப்ரொடியூஸ் த சேம் சைஃபர் டெக்ஸ்ட். இதுக்கு தான் பிளாக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம், ஒரு கீ எடுத்துக்கிறோம், அதை இந்த அல்காரிதம்குள்ளே கொடுத்து நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் உருவாக்குறோம். இதே மாதிரி தான் பிளாக் ஒவ்வொரு பிளாக்குக்கும் நடக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிளாக்ஸ். நெக்ஸ்ட் சைஃபர் பிளாக் செயினிங் சிபிசி மோட். இதில் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பிளெயின் டெக்ஸ்ட் பிளாக் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஆர் கேட் பண்ணுவோம். எது கூட? ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பிளாக் கூட. அதை என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அது உங்களுக்கு டயக்ராமில் ஈஸியாக புரியும் பாருங்கள். அதாவது மொதல் பிளாக்கை எக்ஸ்ஆர் பண்ணுவோம். எது கூட? ரேண்டம்லி ஜெனரேட்டட் இனிஷியலைசேஷன் வெக்டார். ஓகே, ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண இந்த இனிஷியலைசேஷன் வெக்டார் கூட இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை எக்ஸ்ஆர் கேட் பண்ணுவோம். This process ensures that even if the same plain text encrypted multiple times, the cipher text will be different each time due to unique IV used for each encryption. இந்த ஃபஸ்ட்டு மோடில் ஹலோ ஹலோன்னு இருந்தது. ஸோ ஹலோக்கு என்ன சைஃபர் டெக்ஸ்ட் வருதோ அதே தான் இன்னொரு ஹலோவுக்கு வரும் இல்லையா. அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த அல்காரிதம். இந்த அல்காரிதம் இப்போ ஹலோவுக்கு வந்து ராம்னு வருதுன்னு வச்சுக்கிங்களேன், இன்னொரு ஹலோவுக்கு ராம்னு வராமல் வேறு ஏதோ ஒரு பேர் வரும். ஓகேங்களா, இதான் சைஃபர் டெக்ஸ்ட் வர்றது. ஸோ எக்ஸாம்பிள் பிளைன் டெக்ஸ்ட் இங்கே ஹலோ ஹலோன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்னது ஹலோ. இந்த ஃபஸ்ட்டு பிளாக் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஆர் பண்ணும், பிளைன் டெக்ஸ்ட் பிளாக் வித் ஐவி இனிஷியலைசேஷன், புதுசாக ஒரு வெக்டார். அப்புறமா என்கிரிப்ஷனை பண்ணும். செகண்ட் பிளாக் இன்னொரு ஹலோ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஆர் த செகண்ட் பிளைன் டெக்ஸ்ட் பிளாக் வித் சைஃபர் டெக்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பிளாக். இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஒரு ஆன்சர் வந்தது இல்லையா, அந்த ஆன்சர் கூட எக்ஸ்ஆர் கேட்டை பண்ணும். இப்படி தான் என்கிரிப்ஷனை பண்ணும். அப்போது ரெண்டுத்துக்குமே வேறு ஆன்சர் தானே வரும். அப்போது ஹேக்கர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ இதுக்கு தான் பிளாக் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம், இதை தான் நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். அதுக்கு ஒரு இனிஷியலைசேஷன் வெக்டார் தேவைப்படும், அது அல்காரிதம்குள்ளே வருது. ஒரு கீ தேவைப்படும். இது கீ, இனிஷியலைசேஷன் வெக்டார் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறுது. இதுவே இப்போது அடுத்த பிளாக்குக்கு போகும்போது இங்கே என்ன ஆன்சர் வருதோ, அதாவது இந்த சைஃபர் டெக்ஸ்ட் ஆன்சர் வரலையும் அந்த ஆன்சரை எடுத்து அடுத்த பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு இனிஷியலைசேஷன் வெக்டாராக கொடுப்போம். ஓகேங்களா, அப்புறம் கீ, ஆனால் கீ எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேங்களா, ஸோ பிளைன் டெக்ஸ்ட்டு சைஃபர் டெக்ஸ்ட் அதேமாதிரி இங்கே வர ஆன்சர் எடுத்து அடுத்த பிளாக்குக்கு கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு பிளாக் கூட அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சைஃபர் ஃபீட்பேக் மோட், CFB மோட் சொல்லுவாங்க. இது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். In CFV, the cipher works like a stream cipher. அதாவது இந்த ஸ்ட்ரீமிங் டேட்டாஸில் பயன்படுத்தும். Instead of directly encrypting the plain text block, it encrypts the shift register, a small section of previous cipher text or an IV, and then XOR the result with the plain text to create the cipher text. ஸோ இதில் 2 ஸ்டெப் நடக்கும். முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டாரை வந்து என்கிரிப்ட் பண்ணும். அதாவது ஒரு ஸ்மால் செக்ஷன், ப்ரீவியஸ் ஸ்டெப்னுடைய ஆன்சருடைய ஒரு ஸ்மால் செக்ஷன் எடுத்துக்கும். அப்புறமா எக்ஸ்ஆர் கேட்டு பண்ணும்.
அந்த ஆன்சர் கூட. ஓகேங்களா? அப்புறமா அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். திஸ் மோட் கேன் என்கிரிப்ட் ஸ்மாலர் யூனிட் தேன் ஏ ஃபுல் பிளாக் 8 bit at a time. ஓகேங்களா? ஒரு டைமில் 8 bit பண்ணும். எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபார் ஈச் பிளெயின் டெக்ஸ்ட் பைட் என்கிரிப்ட் த ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பைட். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சைஃபர் டெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக டேட்டாவை எடுத்து XOR கேட் பண்ண போகிறோம், ரிசல்ட் வித் கரண்ட். ஸோ இப்போ இருக்கிற பிளாக்னுடைய ஆன்சர் கூட XOR கேட் பண்ணும்போது நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் பைட் கிடைக்கும். இஃப் என்கிரிப்டிங் 1 byte at a time, the IV, அதாவது இனிஷியலைசேஷன் வெக்டார் இருக்கு இல்லையா, இஸ் யூஸ்டு ஃபார் ஃபர்ஸ்ட் பைட் அண்ட் ஈச் சப்சிக்வெண்ட் பைட் டிபெண்ட் ஆன் த ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பைட். ஸோ மொதல் ஸ்டெப்புக்கு IV தேவை, அடுத்தடுத்து வர ஸ்டெப்புக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சர் தேவை சைஃபர் டெக்ஸ்ட். இப்போ பிளாக் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள். முதல்ல இங்கே பாருங்கள், பிளைன் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளைன் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இது சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறணும், இதுவாக மாற்றணும். அப்போது முதல்ல ஒரு இனிஷியலைசேஷன் வெக்டார் கொடுக்குறோம், ஒரு கீ கொடுக்குறோம். இது எல்லாம் XOR கேட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டாக வருது. இப்போ அடுத்த பிளாக்கில் பாருங்கள், திரும்ப ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டு, அப்புறமா இந்த பிளைன் டெக்ஸ்ட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு கீ கொடுத்துரும். எல்லாத்துக்குமே கீலாம் காமன் தான். ஸோ இங்கேருந்து வர ஆன்சர் எடுத்து இங்கே பிளாக் சைஃபருக்கு கொடுக்குறோம். அப்போது இங்கேருந்து வர ஆன்சர் தான் அடுத்த ஸ்டெப்பு கொடுக்குறோம். அதான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஈச் சப்சிக்வெண்ட் பைட் டிபெண்ட் ஆன் த ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பைட். ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பைட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்கும். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் IV மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் ஒரே ஒரு IV கொடுத்துட்டா போதும். அடுத்தடுத்த பிளாக்குக்கு IV தர தேவையில்லை. இந்த ஆன்சரே எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ற வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ECB மோட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பிளாக் டயக்ராம். சைஃபர் பிளாக்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள், பிளாக் டயக்ராம். சைஃபர் ஃபீட்பேக் மோட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், பிளாக் டயக்ராம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.